ஜனவரி 22 அயோத்தியில ராமர் கோவில் வந்து பிரதிஷ்டை பண்றதுனால, இந்தியா முழுக்க வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளா கொண்டாடுறதுக்காண்டி, ஒரு தீபாவளியா கொண்டாடணும், தீபம் ஏத்தி கொண்டாடணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து வலியுறுத்தியிருக்கு. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மகிழ்ச்சியில இருக்கோம். ஏன்னா, அதாவது வந்து எங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு குட்டி தீபாவளியா வந்து நாங்க வந்து அத வந்து கருதுறோம். இந்தியா பூராமே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆளப் போறதுனால, அது மாரி சிவகாசியும் அதே மாரி பட்டாசு விற்பனை ஆகுறதுனால, சிறந்த ஒரு மகிழ்ச்சியில இருக்கோம். என்ன காரணம் அப்டின்னா, இது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு இந்தியா பூரா வந்து தீபாவளி வர்றதுனால, எல்லா இடத்துலயுமே வந்து லைசென்ஸ் வழங்கியிருக்காங்க. அந்த ஒரு 1 வார காலத்துக்கு இந்தியாவுல பூராமே எங்கெங்க வந்து அந்த ரோட்டு கடைகள் ஓரமா உள்ள கடைகளுக்கு பூராமே ஒரு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வழங்கினாங்க. எப்பயும் இல்லாத வந்து முதல் வருஷமா கிடைச்ச வந்து இந்த வருஷம் வந்து ஒரு அற்புதமான வருஷமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, லைசென்ஸ் வந்து கடைசியா வழங்குவாங்க. இந்த அயோத்தியில ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்றதுனால, ஒரு எல்லாரும் பட்டாசு விற்பனைக்கு வந்து லைசென்ஸ் கிடைச்சதுனால, பட்டாசு விற்பனர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்தந்த மாநிலத்துல உள்ள பட்டாசு விற்பனை மகிழ்ச்சியா இருக்காங்க. இது ஒரு குட்டி தீபாவளியா கருதப்படுது. இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஆண்டா வந்து அமையுது. அது என்ன காரணம் அப்படின்னா, 22ஆம் தேதி ஒரு குட்டி தீபாவளியும், அக்டோபர் 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு நமக்கு ஒரு எப்பயும் கொண்டாட தீபாவளி இருக்கிறதுனால, எல்லாமே மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்போ உற்பத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா ஆரம்பிச்சு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வந்து ஒரு அருமையா இருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வருஷம் வந்து இங்கிருந்து போன வந்து அந்த டிசம்பர் மாசம் போன சரக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் இருந்தது. இந்த ஜனவரியில வந்து இந்த 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 பட்டாசுகள் பூரா இந்த ஒரு விழாக்கள்னால பட்டாசுகள்லாம் விற்பனை ஆயிரும். பட்டாசு வாங்குற ஆல் இந்தியா பார்ட்டிஸும் இது மேல பட்டாசு எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வமா இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, இப்பயே வந்து வெளி மாநிலத்தில் ஆளுகள்லாம் வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் வர இருக்காங்க. சிறப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து ஜனவரி 22ஆம் தேதி ஒரு தீபாவளி, அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி. இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு. 2 தீபாவளி வந்து வந்திருக்கு எங்களுக்கு. இரட்டிப்பு மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து விற்பனையாளருக்கும், உற்பத்தியாளருக்கும் இரட்டிப்பு தீபாவளிங்கிறத நாங்க சந்தோஷமா கொண்டாட போறோம்.